டோட்டலாக ஒரு பெரிய ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். இது ஒரு வித்தியாசமான ஹெட்லைட் மாடிஃபிகேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் ப்ரொஜெக்டர் பண்ணி கஸ்டமர் ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு. அந்த டிசைன் படி ஹெட்லைட் பண்ண போகிறோம். தென் ஃபாகில் வந்து ஃபாக் ஒரு மாடிஃபை இருக்குது. தென் சன்ஃப்ளேம், ஆன்டிக்ளர், நூடுல்ஸ் மேட்டு, தென் அதுக்கப்புறம் டெயில் லைட்டை சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் பண்ணுறோம். ஸோ இப்போ மஹேந்திரா பொலீரோ. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் முடிச்சிட்டோம், லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ்லாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மஹேந்திராவோட ஒரிஜினல் எக்ஸிஸ்டிங் ஹெட்லைட்டு. கஸ்டமர் வண்டியில் இருந்தது இதுதான். ஸோ இந்த ஹெட்லைட்ஸ் வந்து நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் புதுசாக. ஸோ இதில் ஏன்னா பிகாஸ் நிறைய ஸ்க்ராச்சஸ்ஸு ஆல்மோஸ்ட் டல்லானதுனால கஸ்டமர் இதை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னதுனால இதில் எதுவும் மாடிஃபிகேஷன் வேணான்ட்டார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே மாதிரி மஹேந்திராவோட ஒரிஜினல் ஹெட்லைட்டையே வாங்கி நம்ம உள்ளே வந்து பவுடர் கோட்டிங் பண்ணிட்டோம். பிளாக் பவுடர் கோட்டிங் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. பிளாக் பவுடர் கோட்டிங் பண்ணி உள்ளெல்லாம் பாருங்கள் அதே ஹெட்லைட் தான். அதே ஹெட்லைட்டை வாங்கி மாடிஃபை பண்ணி பிளாக் பவுடர் கோட்டிங் பண்ணி இந்த டிஆர்எல் பண்ணியிருக்கோம். அசூமில் டிஆர்எல் பண்ணிட்டோம். தென் அசூமோட ஹாஃப் ஓப்பன் ப்ரொஜெக்டர் பண்ணியிருக்கு. தென் வித் ஷ்ரவுடோட அந்த கண்ணு மாதிரி தெரியணும்னு கஸ்டமர் கேட்டதுனால ஷ்ரவுடோட பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு இதோட ஃபோக்கஸ் லைட்டிங் எல்லாமே நைட் டைமில் காமிக்கிறேன். டிரைவிங்கே ஒன்று எடுத்திருக்கேன் வண்டி. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் பேசிடலாம் இதை பற்றி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஓப்பன் ப்ரொஜெக்டரில் நம்ம வந்து இப்போது ஹெச்ஐடி கிட் போட்டிருக்கோம். தென் 3 இன்ச் ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் மாட்டிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாகும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. புது ஃபாகே வாங்கி அந்த ஓல்ட் ஃபாகு வேணான்ட்டார் கஸ்டமர். அதனால் புது ஃபாகே மகேந்திராவில் வாங்கி ஹெச்ஐடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிகாஸ் ஃபாக் ப்ரொஜெக்டரும் மாட்ட முடியல. பிகாஸ் பின்னாடி ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சேர் அடிக்கும், மட்டெல்லாம் அடிக்கிறப்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு இதில் ஹெச்ஐடி மாட்டியிருக்கு. நியூ ஃபாக் வாங்கி அப்படியே ஹெச்ஐடி பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ஆன்டிக்ளர் பண்ணியிருக்கு. சைடு எல்லாமே யூவி சன்ஃப்ளம் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட்டு நூடுல்ஸ் மேட் பண்ணியிருக்கு. ஸோ வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி 18 mm ப்ரௌன் வித் பீச்சு அந்த கான்செப்டில் ஃபுல்லாகவே நூடுல்ஸ் மேட்டு. தென் இன்டீரியர் க்ளீனிங்கு, வாஷு எல்லாமே பண்ணியிருக்கு. அதுக்கு போக பார்த்திங்கன்னா ஹெவி ஹாரன் மாட்டியிருக்கு இதில். ஸோ இந்தளவுக்கு ஹெவியாக மெகாசானிக்கோட ஹாரன் மாட்டி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இப்போ இந்த லைட்டிங்கோட பவர் என்ன இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நைட் ஃபோக்கஸில் காமிக்கிறேன். எவ்வளோ தூரம் கவரேஜ் கொடுக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் பண்ணியிருக்கோம், ஃபாக் எப்படி இருக்கும், ஹெட்லைட் என்ன ஃபோக்கஸ் வருது, இது எப்படி வியூ இருக்கும், எல்லாமே நான் உங்களுக்கு நைட் ஃபோக்கஸில் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பட் நைட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக இதை இந்த வண்டியோட வியூ ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஸோ வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள். ஸோ பார்க்கிங் போட்ட உடனே வண்டியில் வந்து இந்த டிஆர்எல் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த டிஆர்எல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். இந்த டிஆர்எல்லும் இந்த ஐயும் கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த டிஆர்எலும் ப்ளஸ் அந்த கண்ணு மாதிரி இருக்கிறது எரிய ஆரம்பிச்சிடும். ஃபாகுக்கு தனியாக ஸ்விட்ச் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டர் எரியும். அந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் லைனும் அந்த டிஆர்எல்லில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸோ ஃபாகும் வந்து தனியாக சுவிட்ச் வச்சாச்சு. ஃபாகுக்கு வந்து கீழே வந்து ஹெச்ஐடி இந்த மாதிரி சுவிட்ச் வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஹெட்லைட் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து லோ பீம். இப்போ தெரியாது உங்களுக்கு, நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இது வந்து லோ பீம். இப்போது ஹை பீம். இப்போ வந்து ஹை பீம். ஸோ லோ பீம், ஹை பீம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது எதுவும். ஸோ பட் நான் காமிக்கிறேன், கிளியர் கட்டாக காமிக்கிறேன். நைட்டு உங்களுக்கு இதோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னு பயங்கரமாக இருக்குது ஃபோக்கஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பொலிரோவுக்கு நார்மலாக வந்து ஒரு ஹாலஜன் H4 பல்ப் தான் வரும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நார்மலாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்இடி போடுவாங்க, இல்லாட்டி H4 HID பண்ணுவாங்க. பட் அதுவுமே பெருசாக ஃபோக்கஸ் இல்லை, கஸ்டமருக்கு த்ரோவும் இல்லை, சுத்தமாக இல்லைன்ட்டாங்க. அது போக கீழே ஃபாக் ப்ரொஜெக்டரும் மாட்ட முடியாதுங்கிறதுனால நம்ம இதை வந்து சரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி யோசித்து கஸ்டமர் அப்ரூவ் கொடுத்தாரு. அதனால் நம்ம இந்த கான்செப்ட்டில் வண்டி அழகாக ஒரு லுக்காகவும் மாற்றி கொடுத்துருக்கோம். டோட்டலாக ஒரு நல்ல லுக்காக இருக்கும். ஃப்ரண்டேஜே பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்த்தா கண்ணு மாதிரி இருக்கும். அழகாக வண்டிக்கு ஒயிட்டுக்கு அதுக்கும் அந்த ஹெட்லைட்டே அவ்வளோ அழகாக மேட்ச்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு நைட்டில் வந்து இப்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மஹேந்திரா பொலீரோ. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ்க்காக வந்திருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆனக்கட்டியில் இருக்கோம். ஸோ இப்போ மஹேந்திரா பொலீரோவில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா எல்இடிஸ் தான் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் மார்னிங் செஷனில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு லைட் டெஸ்டிங்காக வந்திருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ஏரியா, எதுவுமே இல்லை சுத்தமாக. ஆனக்கட்டியில் இருக்கோம் இப்போ நம்ம டேர்னிங்கில். ஸோ நம்ம தான்
ஸோ இப்போ இதோட நான் லைட்டிங் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, பவர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பொலீரோவோடது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி கவரேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபாகு, இது வந்து ஃபாக் லைட்டு. ஃபாகில் ஹெச்ஐடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாகில் மாட்டி காட்டுறோம். இது ஃபாக் ஆன் ஆயிடுச்சு. இப்போது ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். இது லோ பீம். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணலாம் வண்டி அப்படியே. கவரேஜ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ இது லோ பீமில் இருக்குது. இப்போது ஹை பீம் கன்வெர்ட் பண்ணுறேன். இது ஹை பீம். ஹை பீம் பாருங்கள் எவ்வளோ கவரேஜ் ஆகுது பாருங்கள். ஸோ நான் ஃபுல் ரோடும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹை பீமில் இருக்குது, ஃபுல் லோ பீம். இது வந்து பொலீரோவோடது. ஸோ 3 இன்ச்சு அசூமோட ஹாஃப் ஓப்பன் ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ லான்ச்சு இந்த ப்ரொஜெக்டர் அசூமில். ஸோ இதோட பவர் பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு லோ பீமே வந்து இந்த அளவுக்கு கவரேஜ் கொடுக்குது. அண்ட் கீழே வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து பொலீரோவில் பண்ண முடியாது. பிகாஸ் பம்பர் ஓப்பனாக இருக்கனால நிறையா உங்களுக்கு மட்டெல்லாம் படுறப்போ ஸோ ஈஸியாக டேமேஜ் ஆகும் அண்ட் ஈஸியாக ப்ராடக்ட் போயிடும். அதனால் ஒரிஜினல் ஃபாக்லேயே ஹெச்ஐடி பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஃபாகில் ஹெச்ஐடி பண்ணி மேலே வந்து அசூம்லேயே வந்து 3 இன்ச் ஹாஃப் ஓப்பன் ப்ரொஜெக்டர், ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் போட்டு ஹெச்ஐடி போட்டு கவரேஜ் கொடுத்துருக்கோம். இது லோ பீம். இப்போது ஹை பீம் பாருங்கள். ஸோ இந்த அளவு கவரேஜ் ஆகுது. ஸ்ட்ரைட்டாகவும் கவரேஜ் ஆகுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த கார்னரிங்கும் நல்லா கவர் ஆகுது வண்டி திருப்புறப்போ. ஏன்னா ஃபாகில் ஆல்ரெடி ஹெச்ஐடி இருக்கனால அதுவும் சேர்ந்து நல்லாவே கவரேஜ் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து தைரியமாக ஹில்ஸு ஆல் சீசனுக்கும் ஓட்டலாம், எல்லா சீசனுக்கும் ஓட்டலாம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இதில் பார்த்தீங்கனாலே ஒரு ஹாஃப் ஒயிட் ஹாஃப் எல்லோ கான்செப்ட் தான் இருக்குது இதில். இப்போ ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ லைட்டிங்கு. ஸோ இப்போ லோ பீம். ஸோ நம்ம நிறையா வண்டி பண்ணியிருக்கோம். ஜீப் காம்பஸோட ட்ரையல்லாம் நம்ம இங்கே தான் எடுத்தோம். ஜீப் காம்பஸ்க்கு ஆல்ரெடி லைட்டிங் மாடிஃபை பண்ணி. ஸோ இப்போ வந்து பொலீரோவும் வித் கஸ்டமர் பெர்மிஷனோட நம்ம வந்து இப்போ ட்ரையல் வந்து ஆனைக்கட்டியில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு, ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குது, பக்காவாக இருக்கா, ரோட் பின் பாயிண்ட்டாக கிளியராக தெரியுதா, எல்லா கார்னரிங்ஸும் கவர் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்ட் ட்ரைவுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அரௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:20 இப்போது டைம், நைட் டைமு. ஸோ இப்போ பாருங்கள் இது லோ பீமா. இப்போ பாருங்கள் ஹை பீம் கவரேஜ் பாருங்கள் இங்கே வரைக்கும் கிடைக்குது பாருங்கள். லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வண்டிக்குமே பண்ணித்தரோம். ப்ரொஜெக்டர்ஸு அண்ட் எல்லாமே கஸ்டம் மேட் லைட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டி கம்ப்ளீட்டாகவே கஸ்டம் மேட் லைட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக பொலீரோக்கு வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா மேலே என்ன பண்ணுவாங்க, எல்இடி போடுவாங்க, இல்லை ஹாலோஜனில் வந்து 100W90 போடுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ப்ரொஜெக்டர் கஸ்டமருக்கு 3 இன்ச் ப்ரொஜெக்டர் அழகாக ஓஇ ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் மார்னிங் டைமில் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கோங்கிறது எல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ லைட்டிங் ஃபோக்கஸும் நான் காமிச்சிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னா வாங்க, நாங்கள் சொல்கிறோம். கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.